ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஆலோசனை, எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே வேளையில் சாத்தான் அநேக போலியான காரியங்களை நன்மையான காரியத்தை போல நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில தேவன் கொடுத்த கட்டளையை மீறி ஏவாள் செயல்படுவதற்கு காரணமாக இருந்தது என்ன? சர்ப்பம் சொன்ன கவர்ச்சிகரமான ஆலோசனைகள். அது நிமித்தமாக அவள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவள் இழந்து போனாள். அந்த அருமையான ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற பரம சந்தோஷத்தையும் பரம காணானையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். Dear child of God, we should examine everything and we should hold fast the truth in our life. We need to hold fast what the word of God says in our life. Then only we will inherit the heavenly blessings in our life. In the Garden of Eden, Eve, she did not obey God's voice, but she thought the words of serpent was so attractive. It was an eye-opening for her. It was assuring some heavenly blessings for her. She believed that the words of Satan were true, but it was not true. Likewise, there are many people in the world. They are following the false prophets. They are following the false doctrines which are so attractive. They think they can receive instant miracles. They can receive instant money in their bank. We should be very careful. Any money that comes in your bank without your earning, without your efforts, without your job or without your business is not a true money. We should be very careful. இந்த உலகத்துல அநேக மனிதர்கள் அதிரடி அற்புதத்தை எதிர்பார்த்து பின்பற்றுகிற மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். கள்ள உபதேசங்கள், கள்ள ஊழியக்காரர்கள், துரோகிகள் போன்ற உபதேசிகளை கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான மனிதர்கள் ஊழியம் செய்யவில்லை, அவர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை பின்பற்றி திரிகிற அநேக பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறதான சாத்தானின் கூட்டமும் இருக்கிறது. நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாத்தானை போல மேன்மை படைத்தவர்கள் அவர்கள். சாத்தான் எப்படி மேன்மையான ஸ்தானத்திற்கு சொந்த முயற்சியில் அடைய வேண்டும் என்று கீழே தள்ளப்பட்டானோ, அதே போல ஒரு நாள் வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏவாள் போனது போல நீங்களும் நானும் போகக்கூடாது. Dear child of God, we should hold fast whatever is written in the word of God. It may be bitter for you at the present time, but it is going to give you a heavenly blessing in the future. Whatever the Lord God went through in Calvary was a bitter experience, but He is glorified after the third day. In our life also, we may suffer a lot. We may undergo a lot of sufferings and lot of griefs in our life. But do not worry. There is a glory waiting for you. We need to hold fast the words of our Lord Jesus Christ. We should be aware of the false teachers. We should be aware of the false doctrines which may be very attractive. Be careful.
நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொல்லாங்கானவைகளை நாம் விட்டு விலக வேண்டும் என்று 22வது வசனம், அடுத்த வசனம் சொல்லுகிறது. பொல்லாங்கானவளை விட்டு விலக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள தேவனே கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாயையான உபதேசங்களையும் தந்திரமான காரியங்களையும் வெறுத்து தேவனுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுதும் நிலைத்து நிற்க தேவனே எங்களுக்கு உதவி செய்தோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.